வணக்கம், வெல்கம் பேக் டு சப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ப்ரிப்பரேஷன் முட்டை குருமா. இந்த முட்டை குருமா பண்ணும்போது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன கேட்டீங்கன்னா, அந்த வெங்காயம் தக்காளி ஓவர் குக் பண்ணிட்டு தேங்காவை அரைச்சி ஊற்றிடுவாங்க. தேங்காய் தான் ஆட் பண்ணோம். ஆனா இந்த வெங்காயம் தக்காளியை எப்படி லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிட்டு அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு பக்குவமா அரைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சேனல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படிலாம் பண்ணாதான் அந்த குருமா டேஸ்டா இருக்கும். நிறைய பேர் மலைன்னு அரைச்சிருவாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க. இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: முட்டை 7 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், பச்சை மிளகாய் 3, முந்திரி பருப்பு 10லிருந்து 15 நம்பர், சோம்பு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், தேங்காய் 3 பத்தை, தேங்காய் பால் 3/4 கப்பு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தேங்காய் சொன்ன பார்த்தீங்களா, 3 பத்து தேங்காய். ஸோ இந்த தேங்காவை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சோம்பு, முந்திரி பருப்பு 15 நம்பர் சொல்லியிருப்பேன். வேணும்னா இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைக்கணும். அரைக்கிற பக்கம் கரெக்டாக ஒரு 80%. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கொஞ்சம் திரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குருமா நல்லா வரும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இன்னொரு மண்சட்டியில் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்ட பிறகு எண்ணெய் சூடானோன்னு சோம்பு, பச்சை கருவேப்பிலை போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் நார்மலாக நீங்கள் பொடிசாக கட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி வேண்டாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் வதங்கினோடனே உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ பார்த்தீங்களா, வெங்காயம் கரெக்டாக ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கிருக்கணும். 50% மேலே வதங்க வேண்டாம். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு திருப்பி ஒரு 10% நல்லா வதக்குங்க. அதனால தான் வெங்காயம் 50%, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு 10%. இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வதக்குவாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா இனிப்பு தன்மை வரும், காரம் தெரியாது. அதனால தான் கரெக்டாக வெங்காயம் வதங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர் மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்க. அந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொதிச்சு முடிச்ச பிறகு முழுசாக தெரியும். கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 to 8 minutes நல்லா குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட உடனே அந்த கலரோட டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே சாப்பிடணும் போல இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கிரேவி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes குக் பண்ணுறோம். இந்த தேங்காயோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, டைரெக்டாக முட்டையை போட போகிறோம். முட்டைன்னா வேக வச்ச முட்டை இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன்.
அந்த உடைச்ச முட்டை ஃபுல்லாக போட போதில் பாதி முட்டை மட்டும் ஆட் பண்ணுறோம். உடனே அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணோம். அப்படியே விட்டிங்கன்னா அந்த முட்டை முழுசாக இருக்கும். இந்த பாயில்ட் எக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயில்ட் எக்கை அந்த வெள்ளைக்கரு இருக்க சைடில் ப்ளஸ் போடுங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து உங்களுக்கு முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பால், அதாவது 3/4 கப் சொன்னோம் பார்த்தீங்களா, 2 ஸ்லைஸ் தேங்காய் பாத்தையில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக அரைச்ச தேங்காய் பாலை தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பேஸ்ட் போடுறதா திருப்பி சொல்கிறேன். தேங்காய் பால் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான எக் குருமா ரெடி. இந்த முட்டை குருமா எப்படி பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டீங்களா? பர்டிகுலராக அந்த கிரேவி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு அந்த முட்டையை உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணியிருப்பேன். அது எப்படி மிக்ஸ் பண்ணணும் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.